முக்கியமா மற்றவங்களுக்கு யாருக்குமே அந்த பஞ்சாயத்து வரல. மஞ்சு வாரியர் கேரக்டருக்கு மட்டும்தான் அந்த இது வந்து திணிச்சு இருக்கிறார். மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். விடுதலை 2ஓட திரை விமர்சனம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த விடுதலை பார்ட் 1 மிகப்பெரிய வெற்றி. அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஆரம்பத்திலிருந்து அவர் வெற்றி வாகை சூட்டிக்கிட்டே தான் வந்துட்டே இருக்கிறாரு. பட் இந்த பயணத்துல விடுதலை 2 அவருக்கு மறுபடியும் இன்னொரு வெற்றி வாகை செய்தா இல்லையான்றது தான் இந்த வீடியோல பார்ப்போம். பொதுவா வெற்றிமாறன் படம்னாவே எல்லா தரப்பினரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஒரு சில சீன் தவிர, பட் படம்னாவே ஒரு கிரியேட்டரா வந்து அவரை வந்து பாராட்டலாம். ஜூனியர் என்டிஆர் கூட தேவரா படத்து ப்ரெஸ் மீட்ல கூட, சார் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு கூட படம் நடிக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ் அப்படின்னா சட்டுன்னு வெற்றிமாறன் பேர் சொல்றாரு. ஸோ படைப்பாளி அப்படின்ற கோணத்துல வந்து வெற்றிமாறன் அந்த லெவல் இருக்காரு. பட் அவருடைய தாட்ஸ் இந்த படத்துல குறிப்பா விடுதலை 2ல வந்து அவருடைய தாட்ஸ் ஒரு படி இறங்கி சிந்திக்கிறாரோ அப்படின்ற நினைப்பு நம்மளுக்கு தோணுது. பட் இந்த படத்தோட கருவை மட்டும் நம்ம பேச நினைக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்தது? சூரி ஒரு சாதாரணமான கான்ஸ்டேபிள், அவர் வந்து வாத்தியார், அதாவது மிகப்பெரிய புரட்சியாளரை வந்து அரெஸ்ட் பண்றாரு. அந்த அரெஸ்ட் பண்ற விதம், அதுல வந்து சூரியோட ஆக்டிங்கு, ஆக்ஷனு, இதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. சூரிக்கான கண்டென்ட் அந்த படத்துல பேசப்பட்டது. சூரியும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் உக்காந்தாரு. அவருக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தது வெற்றிமாறன் தான், அதுலயும் சந்தேகம் கிடையாது. பட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எத்தனையோ விஷயம் சொல்லிட்டே போலாம், பட் அது லென்த் ஆயிடும். அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் நிறைந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு கண்டினியூட்டி வருது. இந்த படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வள கொல கடைசி வரைக்கும். ஸோ வாத்தியாரை ஏண்டா அரெஸ்ட் பண்ணிட்டோம்ன்ற வந்து மன வருத்தத்தோட சூரி கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணு ஆரம்பத்திலேயே வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டு டக்குன்னு அவராவது சேஞ்ச் ஆயிருக்கணும், வாத்தியாரை எப்படி காப்பாற்றணுன்ற மாதிரியாவது போயிருக்கணும். அது இல்லாம கடைசி வரையும் கிளைமேக்ஸ் வரையும் இதே கதை, ஒரே விஷயம்தான், ஒன் லைன். அவரு அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் ஜெயில ஆஜர்படுத்தினாங்களா இல்லையா, அவருக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லையான்ற விஷயம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஒரு ஒன்லைனா சொல்லியிருந்தாவே முடிஞ்சிருக்கும். அதை வந்து இன்னொரு பெரிய பார்ட்டா எடுத்திருக்காங்க. இதுவும் சொல்லணும்னா லயன் கிங் மாதிரி ப்ரீக்வலா, அதாவது வாத்தியாரோட பழைய கதையை வந்து சொல்றாங்க. அழகா இருந்தது. பட் இந்த கதையில வரும்போது மஞ்சு வாரியர் நடிப்பு பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும். அந்த அம்மா ஏற்கனவே வந்து அசுரன்ல தரமா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திலே வந்து மிரட்டி இருக்காங்க. ஸோ ஆனா சில டைலாக்ஸ் அவங்க கேரக்டருக்கு கொடுத்த சில கனெக்டிங் விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது சாதியோட கனெக்ட் பண்ணி வெற்றிமாறன் வந்து அதை கொண்டு போயிருக்காரு. முக்கியமா மற்றவங்களுக்கு யாருக்குமே அந்த பஞ்சாயத்து வரல. மஞ்சு வாரியர் கேரக்டருக்கு மட்டும்தான் அந்த இது வந்து திணிச்சு இருக்கிறாரு. ஸோ மஞ்சு வாரியர் பேசுறது, அவங்க வந்து ஒரு உயர்ந்த சாதி, ஒரு பண்ணை வீட்டுல தான் பொண்ணா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளார நிறைய பஞ்சாயத்து வருது. இந்த அம்மா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு. பட் இவங்க பண்ற சேட்டையெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த குடும்பத்துல யாருக்குமே பிடிக்கல. இவங்க போய் அணுகிற விஷயம், அவங்களுக்கு இருக்கிற கரும்பு ஃபேக்டரியில இருக்கிற ஒரு டீம் வந்து ஒரு யூனியனை ஃபார்ம் பண்றது, அதுக்கு இவங்க மஞ்சு வாரியர் சப்போர்ட் பண்றது, இது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் வந்து சிலது நம்புற மாதிரி இல்லை. அது ஏதோ வந்து இவங்களுக்கான ஒரு கேரக்டர் பில்டப் பண்ணி மற்றவங்க எல்லாம் வந்து டம்மியா ஆக்கின மாதிரி தான் இருந்தது. சரி, ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை வந்து கேரக்டர் ஹை லெவலா இருந்துச்சுன்னா அந்த வீடே வந்து இன்னும் பயங்கரமா தானே இருக்கணும். பெண்கள் கல்வி என்றது எதுக்கு நம்ம முன் வைக்கிறோம்? அவங்க படிச்சிருந்தா அந்த வீடே நல்லா படிச்சிருக்கும்னு. ஸோ இவங்க புத்திசாலியை காட்டிட்டு மற்றவங்க எல்லாருமே முட்டாளை காட்டுறது, கேவலமானவங்களை காட்டுறது வந்துதான் கொஞ்சம் சகிக்க முடியாம இருக்கு. அந்த விஷயத்துல டிரா பண்ணிடும். டோட்டலி படத்துல மொத்தமே கேரக்டர், எந்த ஸ்பாயில் பண்ண கேரக்டர் ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு இருக்குன்னா மஞ்சு வாரியர் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் மேலதான் மொத்தத்தையுமே வந்து தன்னுடைய வன்மத்தை கக்கி இருக்காரா வெற்றிமாறன்றது ஒரு சின்ன டவுட் வருது. சரி, உண்மையிலேயே இவரோட கதையை தான் அந்த கேரக்டருக்கு எழுதியிருக்காரா, இல்ல மத்தவங்க யாராச்சும் சில டைரக்டர்ஸ், பாரஞ்சித் மாதிரி ஒரு டைரக்டர் வந்து அண்ணா இது பண்ணுங்களேன்னு சொல்லி கொடுத்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருந்தது. சரி, ஒரு படைப்பாளி, அவருக்கு ஒரு இது இருக்கு, எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம். பட் வெற்றிமாறன் மேல எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கைன்றது ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ நானும் அந்த படத்தை பார்க்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க வந்து ஏதோ ஒரு நம்ம மூளைக்குள்ள போய் சதைச்சிட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. பொதுவாகவே ஒரு படம் பார்க்க போறோம், யாருக்காக போறோன்றது இருக்கு இல்லைங்களா? இப்போ இளையராஜா லோகோ ஒன்று போட்டாங்கன்னா இளையராஜாக்காக போவாங்க.
சூரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மிரட்டி இருக்காரு, யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் அந்த படத்தோட வெற்றி. இந்த படத்துல நீங்க என்ன காட்டிருக்கீங்க, விஜய் சேதுபதி பயங்கரமா நடிப்பாரு, நீங்க சொல்லிதான் விஜய் சேதுபதி நடிப்பாருன்றது தெரியல. சம்திங் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா இந்த படத்துல வந்து விஜய் சேதுபதி கேரக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். விஜய் சேதுபதி கேரக்டர் கடைசி வரைக்கும் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. அவரு சாதாரணமா தான் இருக்கிறாரு. அவர் பேசுற பேச்சு வந்து மேபி ரொம்ப புரட்சிகரமான புத்தகங்கள் 4 வாசிச்சு வந்தா அந்த பேச்செல்லாம் புரியுற மாதிரி இருக்கு. நீங்க யங் ஜெனரேஷனுக்கு நீங்க எப்படி அதை வந்து கன்வே பண்ணுவீங்க? நீங்க சொல்ற ஒவ்வொரு டைலாகும் வந்து யங் ஜெனரேஷனுக்கு அட்லீஸ்ட் புரியணும் இல்லைங்களா? அதுல வந்து சின்ன டிராபேக்ன்றது என்னுடைய தாட். ஸோ விஜய் சேதுபதி கேரக்டர் அவரு நடிப்புல வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு, அதுல டவுட்டே கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கணும். அவர் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங் பண்ணல. இந்த படத்துல எந்த கேரக்டருமே ஸ்ட்ராங்கா இல்லை. அதுதான் பெரிய வீக்னஸ். கிஷோர், அதாவது அந்த கட்சியோட தலைவரா கிஷோரோட கேரக்டர் அல்டிமேட். நடிப்புனா நடிப்பு, மனுஷன். இந்த படத்துல விஜய் சேதுபதியோட சூர்யாவை விட, மஞ்சு வாரியரை விட கிஷோர் அல்டிமேட்டா நடிச்சிருக்காரு. அவர் வர ஒவ்வொரு சீனும் வந்து கூஸ்பம் சீனா தான் இருக்கும். அவர் சொல்ற விஷயங்கள், அவர் கேரக்டருக்கு நல்லா மோல்ட் பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸும் நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க. சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஷார்ட் டைலாக்ஸ். இவ்வளவு லென்த்தா வச்சுக்கிட்டு புத்தகம் வச்சு புராணத்தை சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை. சின்ன சின்ன டைலாக்ஸ் நச்சுன்னு பொருந்தது. சில சமயத்துல அவர் பேசும்போது கிளாப்ஸ் அடிக்க தோணுச்சு. ஸோ இது மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கிஷோருக்கு இருக்கு. கிஷோரோட நடிப்பு மறுபடியும் சொல்றேன் அல்டிமேட்டா இருக்கு. மற்றொரு முக்கியமான கேரக்டர் வந்து கௌதம் மேனன். சாதாரணமா அவரு படத்திலே வந்து இந்த பீப் வேர்ட்ஸ் அதிகமா இருக்கும். அவரா சரளமா அடிச்சு போயிட்டே இருப்பாரு. இதுல வேற போலீஸ் ஆபீசர் வேற. அதுவும் இல்லாம வெற்றிமாறன் படம். இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல 2 பேரும் பேசுற டைலாக்ல இந்த பீப் வேர்ட்ஸ் அப்படி வந்துட்டு போயிட்டே தான் இருக்கு. போஸ் வெங்கட், அனுராக் கஷ்யப், இவங்க எல்லா கேரக்டரும் வந்து நல்லா பேச முடியாது. நான் சொல்ற பாருங்க, படத்துல எல்லா கேரக்டரும் அல்டிமேட் அண்ட் ஹைலைட். மஞ்சு வாரியர் கேரக்டரை வந்து எடுத்துட்டு வந்து வேணும்னே வந்து திணிச்சா மாதிரி இருக்கே தவிர, அந்த கேரக்டருக்கு இல்லாத சாயத்தெல்லாம் பூசாம இருந்திருந்தா தரமா இருந்திருக்கும் படம். இளையராஜா மியூசிக் ஏற்கனவே இந்த படத்துல இந்த 2 பாட்டு வந்து செம்ம ஹிட்டா இருந்தது. படத்துலயும் வந்து அதுக்கான சீன்ஸ் விஷுவலா கூட சூப்பரா கனெக்ட் ஆயிருந்து அருமையா ரசிக்கும்படி இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்ல வந்து இளையராஜா சம்திங் தவறிட்டாரோ அப்படின்னு தோணுது நம்மளுக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு சில சீன்ஸ் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து நம்மள மிரட்டல. பொதுவாக இருந்தா அவர் மிரட்டி இருக்கணும். அது வந்து நம்ம பார்ட் 1ல பார்த்துருப்போம். என்னடா இது, சூரியோட ஆக்டிங் ஒரு பக்கம், ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பக்கம் தரமா பிச்சு தூக்கி இருக்கும். பட் இந்த படத்துல வந்து அந்த மேஜிக் எங்கேயோ சம்திங் மிஸ் ஆயிருக்கு. பார்ட் 1ல இருக்க பிளஸ் பாயிண்ட்னா ஆல்பம் மொத்த சாங்கும் ஹிட் தான். அந்த லவ் சாங்ஸா இருக்கட்டும் வந்து நம்ம ரசிச்சு அந்த 80ஸ்ல 90ஸ்ல இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல். ஆக்சுவலி ராஜாவோட அந்த பாட்டு மெலோடி, ஒரு காட்டுக்குள்ள ஒரு காதல், சம்பந்தமே இல்லாத 2 நபருக்குள்ள ஒரு காதல்ன்றது வந்து நம்ம கண் முன்னாடி அப்படி கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இந்த படம் பார்க்கும்போது கூட அந்த காட்டு விஷுவல்ஸ் போகும்போது நமக்கு அந்த பாட்டு தான் கவனமே வந்தது சில டைம்ல. ஸோ அந்த அளவுக்கு இளையராஜாவோட சாங் ஃபர்ஸ்ட் பார்ட்ல செம்மையா இருந்தது மியூசிக். இந்த பாட்டுல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. 2வது படத்தோட அந்த லென்த் டாக்குமெண்ட்ரியோட மோசமா தான் இருக்கு. ஒவ்வொரு சீனும் 10 நிமிஷம் 15 நிமிஷமா ஓடிட்டே இருக்கு. போகுது போயிட்டே தான் இருக்கு. ஏன் சொன்னா இல்லப்பா அது அங்க நடக்கிற சீன் தானே, வேற எங்க காட்ட முடியும்ன்ற மாதிரி ஒரு பதில் இருக்கும். ஸோ மொத்தத்துல இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றதுல வந்து டவுட்டே கிடையாது. லெனின் புத்தகத்தையும் சில புரட்சிகரமான புத்தகத்தை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கிற லெவல்ல இருக்கு. ஸோ மொத்தத்துல இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம். அதுவும் உங்களுடைய பொறுமையை பொறுத்து இருக்கும். வெற்றிமாறன் வந்து இந்த முறை கொஞ்சம் சொதப்புல தான் நம்மளை விட்டுருக்காரு. மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.